கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர் ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழியும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கிறார். நாம் தான் அநேக நேரங்களிலே ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை குறித்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரம் யோசித்து பாருங்கள். பூமியிலிருந்து மேக மண்டலம், அதற்கு மேலே நட்சத்திர மண்டலங்கள், சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்திற்கு மேலாக நட்சத்திர மண்டலம், அதற்கு மேலாக மரமண்டலம், அவ்வளவு உயரமான இடத்துல இருந்து ஆண்டவர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உங்களை குறித்து என்னை குறித்து அவருடைய நினைவுகள் இருக்கிறதாம். இதற்கு உதாரணமாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். மொர்க்கதேயாய் அவன் அங்கே ராஜாவின் மேல் கை போட வந்த மனிதர்களை அவன் பார்த்து ராஜாவை காப்பாற்றுகிறான். எஸ்தர் புத்தகத்திலே பார்க்கிறோம். இது ராஜ நடவடிக்கை புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்து அவன் ஒரு பெரிய இதாக நினைச்சுக்கிடல. காலங்கள் போகிறது. ஆமான் மொர்க்கதேயாய் தன்னை மதிக்கவில்லை, தன்னை வணங்குவதில்லை என்று அவன் மேல் அவனுக்கு ஒரு எரிச்சல். எப்படியாவது இவனை ராஜாவினிடத்திலே மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி வகை தேடி அவன் என்ன செய்கிறான், அவனுக்காக மொர்க்கதேயாவை ராஜாவினிடத்திலே காட்டி கொடுத்து, ராஜா கொடுக்குற தண்டனை என்ன தண்டனையா இருக்கணும், ஒரு 50 முழம் உயரத்துல ஒரு தூக்கு மரம் செஞ்சு அவன் வச்சுட்டு என்ன பண்ணுவான், இந்த தூக்கு மரத்துல அவனை தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லணும்னு அவன் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கிறான். ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு மறுநாள் காலையில வந்து அங்க ராஜாவிடத்துல சொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நினைவுகள் அப்படிப்பட்ட நினைவுகளாக இருந்தது. ஆனால் மொர்க்கதேயாயை குறித்த ஆண்டவருடைய நினைவுகள் எவ்வளவு பெரியது பாருங்க. அங்கே 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம், முதல் வசனம், ராஜாவுக்கு நித்திரை வராதபடியால், அல்லேலூயா, அங்கே துன்பப்படுத்த நினைக்கிறான். ராஜாவின் மூலியமாக ஆண்டவர் அங்கே ராஜாவுக்கு நித்திரை வரவிடவில்லை. ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால ராஜ நடவடிக்கை புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்றாரு. பாருங்க, எத்தனையோ புத்தகங்கள் அங்கே இருக்கலாம். ஆனால் எடுத்து வந்தவர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வருகிறார்கள். அதை திறந்தால் அங்கே என்ன இருக்கிறது, மொர்க்கதேயாய் செய்த நன்மை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை கேட்ட உடனே ராஜா அகஸ்வர் ராஜா சொல்லுகிறான், மொர்க்கதேயாவுக்கு ஏதாவது கனம் செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். அப்படி எதுவும் செய்ததாக அந்த புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். உடனே அங்கே கூப்பிடுகிறார். அங்கே ஆமான் வருகிறான். அந்த ஆமான் இடத்திலே ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அகஸ்வர் ராஜா கேட்கிறார். இந்த ஆமான் என்ன செய்யறான், என்னை தவிர யாரை கனம் பண்ண போறார் ராஜா என்று நினைத்து கொண்டு, ராஜா ஏறுற குதிரையில ஏறணும், ராஜா உடுத்துக்கிற உடையை உடுத்தணும், ராஜா வச்சுக்கிற கிரீடத்தை வச்சுக்கிடணும், ராஜா ஏறுற குதிரையில அவனை ஏற்றி வீதி வீதியாக அழைத்து செல்லணும். ஒரு மனுஷன் முன்னாடி போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். உடனே அங்கே அகஸ்வர் ராஜா சொல்லுகிறார், அது எல்லாம் நீ உடனடியாக போய் மொர்க்கதேயாவுக்கு செய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே ஆமான் என்ன செய்கிறான், மொர்க்கதேயாவை தூக்கிலே போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அங்கே ஆண்டவர் மொர்க்கதேயாவை எப்படி கனப்படுத்துகிறார் பாருங்கள். எந்த மனுஷன்
அவனுக்கு எதிராக இருந்தானோ அதே மனுஷன் அந்த வர்க்கதேயாயை அலங்காரம் பண்ணுகிறான், ராஜ உடையை உடுத்துகிறான், வர்க்கதேயாய்க்கு ராஜாவுடைய கிரீடத்தை வைக்கிறான், ராஜா ஏறுகிற குதிரையிலே ஏறி அந்த குதிரைக்கு முன்பாக இந்த ஆமான் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று சொல்லி கொண்டு போகிறான். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆமானோ மேலில் சஞ்சலப்பட்டு ஓடினான் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த ஆமான் அந்த தூக்கு மரத்தை செய்தானோ அதே மரத்துல அவனை தூக்கில ராஜா போட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அங்கலாய்க்கலாம், ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உங்களை குறித்து என்னை குறித்து அவருடைய நினைவுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரூத்தை குறித்து பார்த்தோம் என்றால், ரூத்தும் பாருங்க, எந்த வயல்வெளியில் காலை வைக்கிறாளோ, தன் மாமியும் அவளுமாக ஜீவனம் பண்ணணும், ஏதோ வயல்வெளியிலே பொறுக்கி சாப்பிடுவோம் என்று சொல்லி எந்த வயல்வெளியிலே காலை வைக்கிறாளோ அந்த வயல்வெளிக்கு அவளை சொந்தக்காரியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அவளுடைய எண்ணம் எல்லாம் ஏதோ ஆண்டவர் ஒருவர் உண்டு என்று மாமியின் மூலமாக தெரிந்து கொண்டோம், அந்த தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி தன் மாமியை உறுதியாய் பின்தொற்றி வந்தால், மாமியும் தானும் சாப்பிடுவதற்கும் ஜீவனம் பண்ணுவதற்கும் கோதுமை மணிகளை பிறக்குவதற்காக எந்த வயல்வெளியில கால் வைத்தாலோ அந்த வயல்வெளிக்கு அவளை சொந்தக்காரியாக மாற்றியது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வம்ச வழியை அவர் வயிற்றிலே பிறக்க வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்படியாக நம் ஆண்டவர் செய்கிற காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு அங்கலாய்க்கிறவர்களாக இல்லாதபடிக்கு என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் இருக்கிறது என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு ஓடுவோம், உழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்திலே நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.